நீங்கள் சூழ்நிலையை பார்க்கிற விதம் தான் என்னது, அதில் தான் என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். எலிசா தீர்க்கதரிசி அவர் வீட்டில் இருக்கார். அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு வேலைக்காரன், சரிங்களா. எலிசா இருந்த வீட்டிலே தான் யார் இருந்தா, வேலைக்காரன் இருந்தான். ஸோ எலிசாவுக்கு ஒரு பாதுகாப்பு, வேலைக்காரனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, இரண்டும் அந்த வீட்டிற்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு. அந்த வீட்டில் இருக்கிறனால 2 பேருக்கும் அது ஒரு என்ன சொல்ல, இட்ஸ் எ காமன் டினாமினேட்டர். 2 பேருக்கும் உரிய ஒரு காரியம், எலிசாவுக்கும் வேலைக்காரனுக்கும் உரிய ஒரு காரியம். ஆனால் எலிசா பார்க்க முடிந்தது, வேலைக்காரனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஸோ பார்க்க முடியலன்றனால 2 பேரும் ஒரே பிரச்சனையை பார்க்கும் பொழுது 2 பேரோட ரியாக்ஷன், 2 பேருடைய பிபிலாம் வேற மாதிரி ஆகுது. சொல்லுங்க, பிபி இருக்கா பக்கத்தில்? ஏன் நமக்கு பிபி வருது, எதுக்கு நமக்கு சுகர் வருது அப்படின்னா, பிரச்சனை இருக்குன்றதுனால பிபி வரல. நம்ம இன்னும் என்ன செய்ய கற்றுக்கல, பார்க்க கற்றுக்கல. பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிபி இருக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? பிரச்சனை இருக்கிறவங்கலாம் சோர்வுக்குள்ளே இருக்கணும், அழுதுகிட்டே இருக்கணும்னா எல்லாரும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும், அழுதுட்டு தான் இருக்கணும். ஆனால் நாம் பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் இளைப்பாறுதல் வருகிறது. இளைப்பாறுதல் வந்தால் ஆங்ஸைட்டினா என்ன, எதிர்காலத்தை குறித்ததான பயம், எதிர்காலத்தை குறித்ததான கேள்வி, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கன்ஃபியூஷன், இது எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு காரியம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் சமாதானம் இருக்கும், இல்லைன்னா ஆங்ஸைட்டி இருக்கும். 2ம் சேர்ந்து இருக்க முடியாது. அந்த 2ல் தெரிந்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள், இளைப்பாறுதல், ஆங்ஸைட்டினா என்ன, கவலை. பொதுவாக எதிர்காலத்தை குறித்து இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கவலைன்னு தான் வருது 2த்துக்கும். நம்ம இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி பாடுறதும் கவலை தான். இப்படி நடக்குமோ அப்படின்னு, அதாவது இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, நடந்துருச்சு. ஆனால் இந்த எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபவுண்டேஷனே இல்லாத ஒரு ஃபியர். அப்படி நடக்கும்ன்றதே எனக்கு என்ன செய்யறது தெரியாது. ஆனாலும் நம்ம முழு நிச்சயமாய் நம்பி, ஆபிரகாம் ரோமர் 4 போட்டிருக்க போல, முழு நிச்சயமாய் நம்பி அவிசுவாசத்தில் வல்லவனானான் மாதிரி நம்ம ஆயிட்டுருக்கோம். நம்ம சில விசுவாசிகள்கிட்ட தான் சில ப்ராஜெக்டை கொடுத்து இது எப்படிலாம் தப்பாக போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எல்லா பாசிபிலிட்டியும் சொல்ல முடியும் அவங்களால. ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து யோசித்து இது எப்படி விளங்காமல் போகும்னு சொல்லுவாங்க. ஒரு அவிசுவாசியால் அப்படிலாம் யோசிக்கவே முடியாது. ஆனால் விசுவாசியால் தான் என்ன செய்ய முடியும், அப்படிலாம் யோசித்து இது இப்படிலாம் என்ன செய்யலாம், ஃபெயிலியராக போகலாம், அப்படியும் ஃபெயிலியராக போகலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள், ஆங்ஸைட்டி, இளைப்பாறுதல். சரிங்களா? இது 2ம் நீங்கள் எந்த இதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, பேசிகிட்டே இருக்கலாம். தாவீது சவுல், தாவீதும் சவுலும் 2 பேரும் யாரை தான் பார்த்தாங்க, கோலியாத்தை பார்த்தாங்க. 2 பேரும் ஒரே கோலியாத்தை தான் பார்த்தாங்க. சவுலுக்கு மாத்திரம் பெரிய கோலியாத்து, தாவீதுக்கு அவன் சைஸில் கோலியாத்து வரல. சரிங்களா? 2 பேருக்கும் ஒரே கோலியாத். இஸ்ரவேல் இராணுவத்துக்கும் தாவீதுக்கும் ஒரே கோலியாத் தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பதட்டப்பட்டார்கள், சவுல் ராஜா பதட்டப்பட்டான், தாவீது என்ன செய்யல, பதட்டப்படல. 12 பேர் வேவு பார்க்க போனாங்க, ஒரே ராட்சதர்களை தான் பார்த்தாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எல்லாரும் பார்த்தாங்க, பெரிய 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 கிரேப்ஸை எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் 10 பேர் ஒரு விதமாய் பார்த்தார்கள், மீதி 2 பேர் என்ன செஞ்சாங்க,
வேறு விதமாய் பார்த்தார்கள். ஸோ இவர்கள் எல்லாருமே ஒரே சூழ்நிலைகளுக்குள்ளாய் சென்றவர்கள் தான், ஒரே பிரச்சனையை அனுபவித்தவர்கள் தான், ஒரே பிரச்சனையை எதிர்கொண்டவர்கள் தான். ஆனால் அவங்களுடைய கண்ணோட்டம் வேறா இருந்தபடினாலே அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் வேறா இருந்தது.